வணக்கம். ஒரு வரம் அதுவே எப்படி ஒரு சாபமா மாறும்? ஒரு கடவுளே எப்படி ஒரு பெட்டிக்குள்ள அடைபட்டு கிடந்தாரு? அப்படிப்பட்ட ஒரு காவியத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க, மாரநாடு கருப்பசாமியோட கதைக்குள்ள போலாம். முதல்லே ஒன்னு சொல்லிடுறேன். இப்ப நான் சொல்ல போறது ஏதோ ஒரு கட்டுக்கதையோ இல்ல கேட்ட கதையோ கிடையாது. இது ஒவ்வொரு வருஷமும் மாரநாடு கோவில்ல கருப்பனே சுவாமி ஆடி சொல்ற அவரோட சொந்த வாக்கு மூலம். அதனால ரொம்ப கவனமா கேளுங்க. இது அந்த தெய்வத்தோட வார்த்தைகள். சரி, நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மலையாள தேசத்துல. அங்க பொந்தக்க மலையாளம்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல தான் கருப்பசாமி கோயில் கொண்டிருக்காரு. அந்த கோயில்ல ஒரு பிராமண பூசாரி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம மனமுருகி அந்த கருப்பனுக்கு சேவை செஞ்சுட்டு வராரு. அவருக்கு அப்போ வயசு 61. யோசிச்சு பாருங்க, 61 வயசாகியும் மடியில ஒரு குழந்தை இல்லையேங்கிற ஏக்கம் அது அவருக்குள்ள பெரிய சோகமா இருந்துச்சு. ஆனா அந்த சோகமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கருப்பன் மேல அவர் வச்சிருந்த பக்தி இருக்கே, அதுல ஒரு துளி கூட குறையல. அசைக்க முடியாத பக்தி. அந்த பூசாரியோட அசைக்க முடியாத பக்தியில கருப்பசாமி மனசு குளிர்ந்துட்டாரு. ஒரு நாள் ராத்திரி பூசாரியோட கனவுல தோன்றி அந்த வரத்தை கொடுத்தாரு. பல வருஷ ஏக்கம் ஒரே கனவுல தீரப்போகுது. கவலைப்படாதே, உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு வரம் கொடுத்தாரு. ஆனா பாருங்க, கடவுள் கொடுத்த அந்த வரமே கடைசியில அந்த கடவுளுக்கே ஒரு சாபமா மாறும்னு யாருமே நினைச்சு பார்க்கல. இங்கதான் நம்ம கதை ஒரு இருண்ட பக்கத்துக்குள்ள திரும்புது. அந்த தந்தை பாசம் அறிவையும் பக்தியையும் கூட தாண்டி ஒரு வெறியா மாறுது. ஒரு நாள் கோயில்ல பயங்கரமான கூட்டம். பூஜை அர்ச்சனைன்னு பூசாரி பம்பரமா சுத்திட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவரோட சின்ன பையன் தத்தி தத்தி நடந்து கருவறைக்குள்ள போய் விளையாடிட்டு இருந்திருக்கான். இத பூசாரி கவனிக்கவே இல்ல. அந்த பையன் விளையாடிட்டே சாமி சிலைக்கு பின்னால போய் அப்படியே அயர்ந்து தூங்கிட்டான். வேலையெல்லாம் முடிஞ்சதும் பூசாரி தம் மகனை சுத்தமா மறந்து போய் கருவறை கதவை சாத்தி பூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகமே வருது. ஐயையோ, பிள்ளைய கோவில்லே விட்டுட்டோமேன்னு பதறி அடிச்சு ஓடி வராரு. வந்து பார்த்தா கருவறைக்குள்ள இருந்து குழந்தையோட அழுகறல் கேக்குது. அப்போ கருவறைக்குள்ள இருந்து கருப்பனோட குரல் ஒலிக்குது. கதவு பூட்டியே இருக்கட்டும், உன் பையன் என்கிட்ட பத்திரமா இருக்கான், நீ வீட்டுக்கு போ, காலையில வந்து திறந்து கூட்டிட்டு போ. ஆனா தந்தை பாசம் இருக்கே, அது பூசாரியோட காதை மட்டும் அடைக்கல, அவரோட அறிவையும் சேர்த்து அடைச்சிருச்சு. தேவன் சொல்றத அவரை நம்பல. வரம் கொடுத்த கடவுளையே சந்தேகப்பட்டாரு. அந்த பயம் நொடியில கோபமா மாறி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த புனிதமான கருவறை கதவ தன் காலால் ஓங்கி ஒரே உதை. ஒரு அப்பாவோட பயம் மன்னிக்கவே முடியாத ஒரு தெய்வ நிந்தனையா செஞ்சிடுச்சு. இப்போ இந்த காவியத்தோட திருப்பு முனையே இங்கதான் ஆரம்பிக்குது. கதை வரத்துல இருந்து நேரா சாபத்தை நோக்கி திரும்புது. கதவை உடைச்சு உள்ள போய் பாக்குறாரு. அங்க அவரோட பையன் ரத்தமும் சதையுமா செதறி கிடக்குறான். அந்த அதிர்ச்சியில பூசாரி துக்கத்திலயும் கோபத்திலயும் உடைஞ்சு போறாரு. என் வம்சத்தையே அழிச்சிட்டியே, நீ இந்த உலகத்தையே பார்க்காம இந்த பெட்டிக்குள்ளே அடங்கிக்கிட, ஒருவேளை வெளியே வந்தாலும் என்னை விட கீழான ஒரு ஜாதிக்காரன் கையில தான் சிக்குற அப்படின்னு சாபம் விட்டு கருப்பனையும் அவரோட பரிவாரங்களையும் ஒரு பெட்டிக்குள்ள மந்திரத்தால அடைச்சுடுறாரு. ஆனா அந்த பெட்டிக்குள்ள இருந்த ஒரு கர்ஜனை கேக்குது. அது கருப்பனோட சபதம். டேய், என்ன கீழ்குடின்னு சொன்னல, அதே கீழ்குடி என்னை எடுத்து பூஜை செஞ்சாலும் சரி, நான் கோடி மாலை வாங்கி கொடி கட்டி பறந்து காட்டுறேன்டா, பாக்குறியா நீ? அந்த ஒரு சபதம் இந்த கதையோட போக்கைய மாத்தப் போகுது. தன் அண்ணனை பெட்டிக்குள்ள அடைச்சு பூமிக்குள்ள புதைச்சத பார்த்த அவரோட தங்கை பத்திரகாளிக்கு கோவம் எரிமலையா வெடிக்குது. அவளோட கோபத்தை பார்த்த வருண பகவான் அதுவரைக்கும் காஞ்சி கிடந்த அந்த மலையாள தேசத்துல பேய் மழையா கொட்டி தீர்க்கிறாரு. அந்த வெள்ளம் பூமிக்குள்ள இருந்த கருப்பசாமி பெட்டிய மேல கொண்டு வந்து ஒரு பெரிய பயணத்தை தொடங்கி வைக்குது. வைகை ஆத்துல மிதந்து வந்த அந்த பெட்டி சும்மா ஒரு மரப்பெட்டி கிடையாது, அது ஒரு தெய்வ குடும்பத்தையே சுமந்துட்டு வந்துச்சு. அந்த பயணத்துல பெட்டி நின்ன ஒவ்வொரு இடமும் இன்னைக்கு ஒரு புண்ணியஸ்தலம். முதல்ல வீரபாண்டி, அங்க தங்கை கௌமாரி அம்மன் அந்த இடத்தோட அழக பார்த்து அங்கே தங்கிடுறாங்க. அடுத்து கோச்சடை, அங்க முத்தையாசாமி இறங்கி மதுரையோட மேற்கு எல்லைக்கு காவலனா நிக்கிறாரு. மதுரைக்குள்ள பெட்டி வந்ததும் இன்னொரு தங்கை பேச்சி அம்மன் அங்கே கோயில் கொண்டிடுறாங்க. கடைசியா அழகர் மலையில கள்ளழகருக்கு ஒரு பிரச்சனை நொந்தும் கருப்பசாமி தன்னோட அம்சத்தை 18ஆம் படி கற்பனா அங்க விட்டுட்டு வர்றாரு. இப்படியே பல இடங்களை கடந்து கடைசியா அந்த பெட்டி அதோட விதிக்கப்பட்ட இடமான மாரநாட்டுக்கு வந்து சேருது. மாரநாடு கண்மாய் மதுகுல போய் அந்த பெட்டி அப்படியே சிக்கிக்கிச்சு. ஊரே ஒன்னு கூடி இழுத்து பாக்குறாங்க. ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியல. ஒரு சின்ன பெட்டி
ஒரு ஊரைய ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. அப்போதான் அந்த பூசாரியோட சாபம் ஒரு தீர்க்க தரிசனமா மாறுது. கூட்டத்துல நின்னுட்டு இருந்த கருப்பாயிங்கிற ஒரு விதவை பெண்ணுக்கு திடீர்னு அருள் வந்துடுறது. ஆவேசமா ஆடிக்கிட்டே தண்ணிக்குள்ள குதிச்சு ஊரே சேர்ந்து அசைக்க முடியாத அந்த பெட்டிய ஒத்த ஆளா தூக்கிட்டு வந்து கரையில வைக்கிறாங்க. ஆமாம, பூசாரி சாபம் விட்ட மாதிரியே ஒரு கீழ்க்குடி பெண் அவரை கண்டெடுத்துட்டாங்க. சரி, சாபம் நிறைவேறிடுச்சு. அடுத்து சபதம். அது எப்படி நிறைவேறுச்சு? வாங்க, மாரநாடு கோவில்ல இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற சில அதிசயங்கள பாப்போம். எல்லாமே இந்த கதையிலேருந்தும் வந்ததுதான். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? மாரநாடு கருப்புசாமிக்கு சிலையே கிடையாது. ஆமா, அவர் ஒரு புற்றுல தான் வாசம் செய்யறதா நம்பிக்கை. அந்த புற்றதா மூலஸ்தானமா வச்சு கும்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கோவில் ராஜகோபுரத்துல இருக்கிற முக்கிய சிலையே கருப்பனோடது கிடையாது. அது அவருக்கு முதல்ல பூஜை செஞ்ச கட்டையன்னு ஒரு பூஜாரியோட சிலை. ஒரு கடவுள் தனக்கு பதிலா தன் பக்தனுக்கு கோபுரத்துல இடம் கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். ஞாபகம் இருக்கா? பெட்டிக்குள்ள இருக்கும்போது கருப்பசாமி ஒரு சபதம் எடுத்தாரே, கோடி மாலை வாங்குவேன்னு. அது என்னாச்சு? ஒவ்வொரு வருஷமும் பங்குனி திருவிழாவுக்கு போய் பாருங்க, 1, 2 இல்ல, 1 கோடிக்கும் மேல மாலைகள் வந்து குவியும். பூசாரியோட சாபத்தை முறியடிச்சு தன்னோட சபதத்துல ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு ராஜாவா கொடிகட்டி பறக்கறாரு நம்ம கருப்பசாமி. அப்ப பாருங்க, ஒரு சாபம் ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கலாம், ஒரு தண்டனை புகழுக்கு ஒரு வழியா இருக்கலாம், இல்லையா? ஒரு கடவுளோட மிகப்பெரிய வெற்றியே அவரோட மோசமான ஒரு காலகட்டத்திலிருந்து தான் தொடங்குதுன்னா, விதி, தெய்வீக சக்தி, இதையெல்லாம் பத்தி நாம என்னதான் புரிஞ்சுக்கிறது? நீங்களே யோசிச்சு பாருங்க.